அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிருக்கு. சோ எடப்பாடி அண்ணாமலை நீக்கம் வேணும்னு கேட்டிருப்பார் போல தெரியுதே. அப்படி ஏதேனும் இல்லை இருந்திருக்கா? இல்லை அண்ணாமலை நீக்கம் என்பது எடப்பாடியுடைய கோரிக்கைகளிலே இல்லை. அண்ணாமலை பிஜேபி அதிமுக இணைப்புக்கு அண்ணாமலை காரணம் அல்ல. அண்ணாமலை அரசியலில் இல்லாத பொழுதே ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பிஜேபியினுடைய தயவோடு முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவத்தின் தயவோடு அதிமுக ஆட்சியை நிலைபெற வைத்தவர் எடப்பாடி. இது அண்ணாமலை ரோலே இல்லை, அண்ணாமலை ஆளே இல்லை. அப்போ எடப்பாடியை பொறுத்தவரை டெல்லி அரசியலில் கைதேர்ந்தவராக அவருக்கு முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி சதாசிவம் அவர்கள் டெல்லியை அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு 20 ஆண்டு அனுபவத்தை எடப்பாடிக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால அண்ணாமலை அவருக்கு ஒரு பொருட்டே அல்ல. திமுகவுக்கு இது பின்னடைவு தான், மிகப்பெரிய பின்னடைவு. பிஜேபி அதிமுகவுக்கு இப்ப கொண்டாட்டமா இருக்கு. மிகப்பெரிய கொண்டாட்டம். திமுக மீது உள்ள அதிருப்தி பூரா பிஜேபியை தாண்டி எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளரை பார்க்க ஆரம்பிச்சு. இப்ப முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்காரு. 26 மாற்று கருத்தை எழுதி வச்சுட்டு நீங்க 2024 போட்டு பாருங்க, உண்மை அப்படியே நடக்கும். ஏன்னா எடப்பாடி பிஜேபியுடைய கட்டுக்குள் வலைக்குள் போகலைங்க நிரூபிச்சிட்டார்.